ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் வேர்ல்ட் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சுவை மிகுந்த பாரம்பரியமான பால் வடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு ஒரு 1/2 கிலோ பச்சரிசி இல்லை புழுங்கல் அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். அதுக்கு 1 லிட்டர் பால் நல்லா தண்ணி ஊற்றாம நல்லா காய வச்சு அதில் ஊற வச்ச அரிசியை எடுத்து கையில் அள்ளி போட்டுக்கோங்க. போட்ட உடனே ஒரு சிறு கொதி வரும். அந்த சிறு கொதி வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பால் எடுத்து வடித்து தனியாக ஓரமாக வச்சுருங்க. அந்த பால் வேஸ்ட் இல்லை, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லைட்டாக வெந்த அரிசியை தனியாக எடுத்து ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சதுக்கப்புறம் கிரைண்டரில் நம்ம ஆட்டி எடுத்துக்கணும். அதுக்காக இது அரிசியாக இருக்கிறதுனால கிரைண்டர் ரொம்ப சுத்தத்துக்கு கஷ்டப்படும். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் அரைக்கும்போது கொஞ்சமாக ஒரு சின்ன ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா நைஸாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பால் அதிகமாக விடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம பால் விட்டு மட்டும் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த அரைச்சி எடுத்து அந்த மாவில் சீரகம், உங்களுக்கு விருப்பப்பட்டால் சீரகம் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன், டைஜஷனுக்கு உதவும். அதோட ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து அந்த பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மீதமுள்ள பால்லையே இப்படி கை நினைச்சுக்கோங்க. தண்ணியில் நினைக்கக்கூடாது. எடுத்து வச்சுருந்த பால்லையே நினச்சி இந்த உளுந்து வடை மாதிரி தட்டி எடுத்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கணும். அதிகமாக காஞ்சிருந்தால் உடனே கரிஞ்சு போயிடும். அதனால் மிதமான சூடில் இந்த வடைகளை போட்டு நல்லா திருப்பி விட்டு நல்லா பொன்னிறமாக சுட்டு எடுத்தால் சுவையான பால் வடை தயார். இந்த வடை மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் அதிகமாக பிடிக்கும். குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. இந்த வடையை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.